ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடைக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பிய வழக்கில் பள்ளி தாளாளருக்கு தொடர்பு இருப்பதா என தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தலைமறைவான பள்ளி தாளாளரை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த கொலை மிரட்டல் கொடுத்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்டாங் மனைவிக்கு கடந்த வாரம் ஒரு கொலை மிரட்டல் கடிதம் வந்தது. அந்த கொலை மிரட்டல் கடிதம் தொடர்பாக செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட போது சதீஷ் என்ற பெயரில் தான் அந்த கடிதம் வந்திருக்கிறது. உடனடியாக அந்த சதீஷ் என்பவரை பிடித்து விசாரித்த போது அவர் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் என்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் படூர் பகுதியை சேர்ந்தவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. அவரிடம் விசாரித்த போது அவருக்கும் அந்த கடிதத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணை நடத்திய போது கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் என்பவர் இந்த கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடலூர் மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலராக, அதாவது முதன்மை கல்வி அலுவலராக பணியாற்றி வந்த ரோஸ் நிர்மலா என்பவருக்கும் அருண்ராஜ் என்பவருக்கும் பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. அதில் பள்ளியுடைய அங்கீகாரம் தொடர்பாக அனுமதியை அவர் தர மறுத்து விட்டதால் அருண்ராஜ் அவரை பழிவாங்குவதற்காக கொலை மிரட்டல் போஸ்டர்கள் ஒட்டி அவருக்கு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் ரோஸ் நிர்மலா புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அருண்ராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார். இந்த வழக்கில் இந்த சதீஷ் என்பவர் தான் முக்கிய சாட்சியாக அவர் இருக்கிறார். எனவே அவரை பழிவாங்குவதற்காக அருண்ராஜ் இது போன்ற ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்பி இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அருண்ராஜை பிடிப்பதற்காக அவர் சொந்த மாவட்டமான கடலூருக்கு தனிப்படை போலீசார் விரைந்தார்கள். ஆனால் அதற்குள் அருண்ராஜ் தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரோஸ் நிர்மலாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டருடைய எழுத்து வடிவமும் அதே போல இந்த மிரட்டல் கடிதத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வடிவம் ஒன்று என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த கொலை மிரட்டல் கடிதத்தை அருண்ராஜ் அனுப்பியிருக்கலாம் என்ற சந்தேகத்தை காவல்துறையினர் வலுத்திருக்கிறார்கள். அதன் தொடர்பாகத்தான் அருண்ராஜை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.